பொண்ணுங்க தொட்டாலே இந்த பையனுக்கு அலர்ஜி. அதனால பெண்களோட வாசம் இல்லாம தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு சயின்டிஸ்ட், நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாரிச்சாலும் உங்களுக்குன்னு துணை இல்லாம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அதனால நான் உங்களுக்காக தத்ரூபமான ஒரு பொண்ண ரோபோட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க அந்த ரோபோட் கூட பழக ஆரம்பிங்க. அது கூட ஈஸியா பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நிஜ வாழ்க்கையிலயும் மனைவி உங்கள தொடும்போது அலர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு அந்த ரோபோட்ட பண்ற ப்ராசஸ் எல்லாம் காட்டுறாரு. அந்த பையனும் சரி ரோபோட் ரெடி ஆயிட்ட பிறகு வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த சமயத்துல ஒரு சோடா பாட்டில இந்த ரோபோட் மேல போட்டுடுறாங்க. அதனால அது ரிப்பேர் ஆயிடுது. உடனே அந்த சயின்டிஸ்ட் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உன் முகத்தை மாடலா வச்சு தான் நான் இந்த ரோபோட்ட பண்ணேன். இப்ப அது ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ தான் அவனோட வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் ரோபோட் மாதிரி நடிக்கணும்னு அந்த பொண்ணை ரெடி பண்ணி அந்த பையனோட வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்புறாங்க. இங்க அந்த பையனும் அது நிஜமாலே ரோபோட் தானேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் லாக்கரை திறக்க சொல்றான். இந்த பொண்ணும் யாரா இவன், நமக்கு மேக்ஸே வராது, ஸ்மார்ட் லாக்லாம் திறக்க சொல்றானே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு அதை அவங்க கையால அச்சே திறந்துடுறாங்க. அதை பாக்குற அந்த பையனும் நீ பலசாலியான ரோபோட் தான்ட்டு அவங்க கூட தங்க அனுமதிக்கிறான். இருந்தாலுமே இவங்க நிஜமாலே ஒரு பொண்ணு தானே, ரோபோட் கிடையாதுல. அதனால அவன் ஒரு நாள் அலர்ஜியில மயக்கம் போட்டு கீழே விழுறான். அப்ப அவங்க தான் அவனை காப்பாத்தி அவனோட கையை பிடிச்சி எழுப்புறாங்க. ஆனா இந்த வாட்டி அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. சோ இந்த அலர்ஜி நம்மளால முடியுமா முடியாதா, நம்ம ஒரு தண்டம், நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற நெகட்டிவான தாட் எல்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவான தாட்ல உங்களால எல்லாமே முடியும் அப்படின்ட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான லைஃபை வாழுங்க கைஸ்.